You will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never, ever in your life. நான் தான் சொல்றேன், வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே எல்லாம் சந்தேகப்படாதீங்க, எங்கேயுமே இல்ல. இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லாத காங்கிரஸ் கடந்து வந்த கூட்டணி பாதை. தமிழக காங்கிரஸ் வரலாறு. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அரசியல் தலைவர்கள் மேடையில் முழங்குவார்கள். ஆமாம், இப்போது மேடை பேச்சாக இருக்கும் அவ்வாக்கியம் ஒரு காலத்தில் நிஜத்திலும் இருந்தது. இந்திய விடுதலைக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தனிப்பெரும் அரசியல் கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் மட்டுமே விளங்கியது. தமிழ்நாட்டில் 1967 ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிதான் அமைந்தது. இப்போது ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும் கட்சியாக மாறியிருக்கிறது. ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிராக போராடிய இயக்கம், கொள்கை அடிப்படையில் ஆழமாக வேரூன்றிய இயக்கம், எளிய மனிதருக்கும் அரசியலை கற்றுக் கொடுத்து அதிகார பங்களிப்பு செய்த இயக்கம் இன்று தமிழகத்தில் கூட்டணி அரசியலை மட்டுமே நம்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதலமைச்சர் பக்தவச்சலம். அவருக்கு பின்னர் எவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சரே 1967 ஆண்டில் தோற்று போனார். அன்று வீழ்த்தப்பட்ட காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக இன்றும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தலைமுறைகள் கடந்தும் கதிர்வெட்டிகளோடு இளம் தலைமுறையை ஈர்த்து உயிர்ப்புடன் திகழ்கிறது காங்கிரஸ். காரணம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டுமானம் மிக மிக வலுவானது. கொள்கை பிடிப்பு கொண்ட அடித்தளம் அசைக்க முடியாதது. இந்திய விடுதலைக்கு முன்னர் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களை உருவாக்கிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. சேலம் சி விஜயராகவாச்சாரியார், வத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, புதுக்கோட்டை திருமயத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, ஓசூர் துறப்பள்ளியில் பிறந்த ராஜாஜி, விருதுநகர் காமராஜர் போன்ற தமிழ்நாட்டின் தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேசிய மாநாடுகளில் பங்கேற்று முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர். தேசிய தலைவர்களாக விளங்கினர். பெருந்தலைவர் காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தேசிய தலைமை பொறுப்பில் இருந்தவர். இந்திரா காந்தியை பிரதமராக தேர்வு செய்தவர். 1885 ஆண்டு தொடங்கி தமிழகத்தில் பறந்து விரிந்து ஆழமாக வேரூன்றிய காங்கிரஸ் பேர் இயக்கம் அடிப்படை கட்டமைப்புகளையும் தொழில் வளர்ச்சியையும் அதிகரித்தது. பள்ளி கல்வி, வேளாண் வளர்ச்சி, தொழிற் புரட்சி, நீர்ப்பாசன திட்டங்கள், தரை வழி, கடல் வழி, வான்வழி போக்குவரத்து, பொருளாதார சமநிலைக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. PS குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம் என்று இந்திய விடுதலைக்கு பின்னர் தமிழ்நாட்டிற்கு 4 முதலமைச்சர்களை தந்தது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டில் 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் நடந்த முதல் 3 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிதான் வென்றது. காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பிரிவினைகளே அக்கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்று கூறுவார்கள். காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி சுதந்திரா கட்சி தொடங்கி காங்கிரசுக்கு எதிராக பரப்புரை செய்தார். காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் இந்திரா காங்கிரசுக்கு எதிராக ஸ்தாபன காங்கிரஸ் கண்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பழ நெடுமாறன், குமரி அனந்தன், கருப்பையா மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, சிவாஜி கணேசன், GK வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் காங்கிரஸ் கொள்கைகளை கொண்டு தனித்த இயக்கம் கண்டார்கள். தேர்தலில் போட்டியிட்டார்கள். காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்தார்கள். கிளைகள் பலவாக பிரிந்தாலும் சில நேரங்களில் பிரிந்தவர்கள் சேர்ந்தார்கள். கட்சிகள் இணைப்பும் நடந்தன. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுக் கொண்டே வந்தது.
1952 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போனதற்கு உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக இருந்தன. 1967 தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு மாணவர் போராட்டங்கள், விவசாயிகளின் போராட்டங்கள், வறட்சி, வறுமை போன்றவை முக்கிய காரணிகளாக விளங்கின. 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி அடுத்து வந்த 1971 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் போட்டியிட்ட இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் கருணாநிதி தலைமையிலான திமுகவை ஆதரித்தது. காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி திமுகவுக்கு எதிரணியில் போட்டியிட்டு தோல்வியை கண்டது. ஆனால் மற்றொரு அரசியல் திருப்பம் நடந்தேறியது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக உருவான திமுக அதே காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. 1971 ஆண்டில் அக்கூட்டணியின் வெற்றியால் திமுக ஆட்சியும் அமைந்தது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சியால் 1976 ஆண்டு அதே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நெருக்கடி நிலை, மிசா சட்டங்கள் கடுமையாக பயன்படுத்தப்பட்டன. 1977 நாடாளுமன்ற பொது தேர்தல் வந்தபோது திமுகவிற்கு எதிராக புதிதாக உருவான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தது. அந்த உறவும் நீடிக்கவில்லை. அதிமுக விலகிக் கொண்டது. திமுக, அதிமுக தனித்தனியாக களத்தில் நிற்பதால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 1977 தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க தனித்தே களம் கண்டது காங்கிரஸ். 1977 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடித்தது. அதிமுக, திமுக அல்லாத அணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 27 இடங்கள் கிடைத்தன. ஆனால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. காமராஜரின் மறைவுக்கு பின்னர் அவரது தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரசுடன் இணைந்து விட்டது. அதனால் தமிழகத்தில் 1980 தேர்தலில் காங்கிரஸ் வலுவடைந்திருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவானது. நெருக்கடி நிலைக்கு வருத்தம் தெரிவித்தார் இந்திரா. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்றார் கருணாநிதி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் பரிசாக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலும் உடனே வந்தது. குமரி அனந்தன் தலைமையில் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் உருவாகி அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் 31 இடங்களை பெற்றது. 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த காங்கிரஸ் கட்சிக்கு 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தனர். எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் 1989 ஆண்டு தேர்தலில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. இதனை தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தனித்து போட்டியிட முடிவெடுத்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கி அதிமுகவின் ஜானகி அணியோடு கூட்டணி அமைத்தார். மும்முனை போட்டியில் திமுக ஆட்சியை பிடித்தது. தனித்து போட்டியிட்ட கருப்பையா மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. 26 இடங்களில் மட்டுமே வென்றது. 1991 சட்டமன்ற தேர்தலில் பிரதமராக இருந்து மறைந்த ராஜீவ்காந்தியின் மரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 60 இடங்களில் வெற்றி கிடைத்தது. ஆனால் அடுத்து வந்த 1996 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. ஆளுங்கட்சியான அதிமுகவிற்கு எதிராக மக்களின் அதிருப்தி இருப்பதால் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் முடிவெடுத்தனர். தேசிய தலைமை ஏற்கவில்லை. கருப்பையா மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் தமிழ் மாநில காங்கிரஸ் வசமானது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 39 இடங்கள் கிடைத்தன. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மற்றும் 4வது அணியில் போட்டியிட்ட வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ் இரண்டுமே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 2001 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பமாக
திமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டுமே அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 32 இடங்களும், காங்கிரஸ் கட்சிக்கு 7 இடங்களும் கிடைத்தன. கருப்பையா மூப்பனாரின் மறைவுக்கு பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாய் கழகமான காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்கப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 34 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காமல் 96 இடங்களை மட்டுமே பெற்ற திமுக ஆட்சி அமைத்திட காங்கிரஸ் கட்சி துணை நின்றது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற காங்கிரஸ் தலைவர்களின் கோரிக்கை பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. 2011 தேர்தலில் திமுக தலைமையிலான வலுவான கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் 5 இடங்களை மட்டுமே வென்றது. ஈழ பிரச்சனைகளை முன்வைத்து திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்தே போட்டியிட்டது. மிக குறைவான வாக்குகள் மட்டுமே பெற்ற காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. அக்கட்சியிலிருந்து விலகிய ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மீண்டும் தொடங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தல் திமுக அணியில் இடம் பிடித்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் 41 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 8 இடங்களில் மட்டுமே வென்றதால் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு காங்கிரஸ் காரணம் என்ற விமர்சனத்திற்கும் ஆளானது. அத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இடம் பிடித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 எம்எல்ஏக்களை பெற்ற காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. தனக்குரிய நிலையான வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டு பாரம்பரிய கட்சியாக நிலைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்த காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட கூடுதலாக மொத்தம் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மக்களின் தீர்ப்பு தேசிய கட்சியின் பலத்தை வெளிச்சமிடுகிறதா? பார்க்கலாம்.